பிச்சைக்காரன் இருந்தாங்க. அந்த பிச்சைக்காரன் வந்து ஒவ்வொரு வீடாக போய் பிச்சை எடுத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு ஒரு வீட்டில் கம்பு, இன்னொரு வீட்டில் சோளம் அந்த மாதிரி தந்துட்டு இருப்பாங்களாம். ஒரு பெரிய கோயிலில் மண்டபத்தில் உட்காந்து க்ளீன் பண்ணி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். இதுக்கு பிச்சைக்காரன் வந்து பிச்சை தினமும் எடுத்துட்டு இருக்க மாதிரி எடுத்துட்டு இருந்தபோது வழியில் ஒரு தாத்தா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு கொஞ்சமாக மட்டும் கொடுங்கன்னு கேட்டாங்களா. அதுக்கு அந்த பிச்சைக்காரன் வந்து நானே பிச்சை எடுத்துட்டு இருக்கேன், நீ என்கிட்ட பிச்சை எடுக்கலையா அப்படின்னு கேட்டு திட்டினாங்களாம். அதுக்கு வந்து அந்த தாத்தா சொன்னாங்களா, எனக்கு கொஞ்சம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு வந்து அந்த பிச்சைக்காரன் அது தன்னோட பையிலேருந்து கம்புலேருந்து ஒரே ஒரு இது மட்டும் கொடுத்தாங்களாம். அதே மாதிரி அந்த தாத்தா வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அப்புறமேல அதே மாதிரி அந்த பிச்சைக்காரன் பிச்சை எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் மண்டபத்தில் போய் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். க்ளீன் பண்ணும்போது ஒரு டப்பாவில் மட்டும் தங்க மாதிரி மின்னுச்சான். என்னடா இது, கம்புலலாம் மண்ணு தானே கல் தானே இருக்கும், தங்க மாதிரி மின்னுதுன்னு பார்த்தாங்களா. அப்புறமேல தான் அந்த தாத்தா தான் கடவுளாக வந்து கேட்டிருக்காங்க, இந்நேரம் நம்ம எல்லாம் அள்ளி கொடுத்துருந்தா அந்த நிறைய இந்நேரம் தங்கமாக மாறிக்கும், நம்ம பிச்சை எடுக்கவே தேவையில்லைன்னு வருத்தப்பட்டு அழுதாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது? இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சால் நமக்கும் நல்லதே நினைக்கும். வெரி குட், சூப்பர்.